காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் அதிக அளவிலான மக்கள் கூடுவார்கள் என்பதால் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சிவகுமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார். மெரினா கடற்கரையில் காவல்துறையினர் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாளை தினம் தமிழ்நாடு முழுவதும் காணும் பொங்கலானது கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக சுற்றுலா தலங்களில் ஏராளமான போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி சென்னை மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரையில் நாம் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடலில் கால் நினைக்காத மாதிரி இங்கே ஏகப்படியான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக காணும் பொங்கல்னால நாளைய தினம் ஏராளமான பொதுமக்கள் வருவார்கள் என்பதன் அடிப்படையில் சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 1600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. மேற்கொண்டு கூடுதலாக ஒரு 1500 ஊர்காவல் படையினர் என மொத்தமாக கிட்டத்தட்ட 1750 காவலர்கள் தற்பொழுது காவல் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த காணும் பொங்கல் பண்டிகையினால இங்கே ஏராளமான பொதுமக்கள் கூடுவாங்க அப்படின்றதுனால இங்கே பைனாக்குலர் அமைச்சு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வகையில் உயர் கோபுரங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இங்கே பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை சார்பில் கிட்டத்தட்ட இங்கே கிட்டத்தட்ட 13 உயர் கோபுரங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக அந்த தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு நேற்றைய தினம் தைப்பொங்கல், இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் அப்படின்ற அடிப்படையில் நாளைய தினம் காணும் பொங்கல் அப்படிங்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை என 2 கடற்கரைகளுமே கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கு. இங்கே கூடிய ரோந்து பணிகளில் தொடர்ந்து காவலர்கள் ஈடுபடுவதும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கு. மேற்கொண்டு இங்கே உழைப்பாளர் சிலை முதல் இங்கே லைட் ஹவுஸ் பகுதி வரைக்குமே கூடுதலாக ரோந்து பணியில் காவலர்கள் ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நீச்சல் தெரிந்த தன்னாளவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்டோர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க. கூடுதலாக இங்கே ஒலிபெருக்கியின் வாயிலாக தொடர்ந்து காவலர்கள் பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏராளமான இதுவும் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒலிபெருக்கியின் வாயிலாக பல்வேறு கருத்துக்களையும் பரிமாறுறாங்க. தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். இங்கே ஒரு பப்ளிக் இருக்காங்க, இவங்கள்ட்ட கேட்போம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு. சார் வணக்கம் சார். இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? காணும் பொங்கல் அதுமா நீங்கள் பீச்சுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ரெகுலராக எப்போவுமே இருக்குது அதே அந்த பாதுகாப்புகள் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ அலை இந்த மாதிரிலாம் ஏதாவது எக்ஸஸாக வர அந்த டைம் அப்போது அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் இது ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துகிட்டு அப்படியே தூரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது இட் வில் பி a better one. ஸோ இதை தாண்டி போகிறது அதெல்லாம் இல்லாமல் இப்படி இருக்கிறது பெட்டர் ஒன்னாக இருக்கும். இந்த காணும் பொங்கல்னால நாளைக்கு நிறைய க்ரௌடு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் காணும் பொங்கலுக்கு வந்திருக்கீங்களா? அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஆமாம். ஆக்சுவலி சும்மா அப்படியே ஃபேமிலி எல்லாருமே வெளியில் ஒரு அவுட்டிங் மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வரும்போது அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நிறைய இந்த மாதிரிலாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரியே அது ஒரு ப்ரிகாஷனாக மக்கள் எடுத்துக்கிறது இட் வில் பி a better one. தேங்க்யூ. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறதையும் கேட்டிருப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி கடலில் காலை நினைக்கிறதுக்காக பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. இருந்தாலும் கூட இன்றைய தினமே பொதுமக்கள் இங்கே கடல் உள்ளே செல்றதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாளைய தினம் ஏகப்படியான பொதுமக்கள் வருவாங்க அப்படின்றனால இன்றைய மதியத்திலிருந்தே காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. மணல் பரப்பிலிருந்து கடற்கரைக்கு செல்ல அனுமதி கிடையாது, தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. தடுப்புகள் வெளியிலிருந்து தான் பொதுமக்கள் கடலை காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று மதியத்திலிருந்தே இந்த நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது. ஏன்னா நாளைய தினம் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதுன்றனால காவலர்கள் இந்த ஒரு கட்டுப்பாட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. மேற்கொண்டு இந்த நாளைய தினம் குழந்தைகள் அதிகப்படியாக வருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைகள் ஸ்பெஷலாக காண்பிக்கிறதுக்கு அவங்க கையில் ஒரு டேகை கட்டி கொடுக்குறாங்க. அந்த டேகை பொருத்திட்டு தான் குழந்தைகள் இங்கே மெரினா பீச்சுக்கு வரணும். ஒருவேளை அந்த குழந்தைகள் அவங்க மிஸ் ஆகிற பட்சத்தில் அந்த டேக்கில் இருக்கிற மொபைல் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு ஏற்பாடுகள் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரை மட்டும் இல்லாது இங்கே இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் எல்லை பீச்சு உள்ளிட்ட ஏராளமான பீச்சிலையும் இதே மாதிரியான நடைமுறை தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரோந்து பணியின் மூலமாக காவலர்கள் தொடர் கண்காணிப்பில் இருப்பாங்க. இருப்பினும் பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளாக பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு நாளைய தினம் பாதுகாப்பான முறையில் காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மெரினா கடற்கரை வரணுன்றது காவல்துறையோட அறிவுறுத்தலாக இருக்குது. நேரடியில் கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி சிவகுமார்.